பாவம் நான் இல்லைன்னு ராத்திரியெல்லாம் தூங்கியிருக்க கூட மாட்டார். காலையில் என்னமோ எந்திரிக்காமே இருக்காரு. கதவு வேற உருக்கணிச்சு சாத்தி வச்சிருக்காரு. ஐயா கிளம்பி வந்துட்டாரு. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அம்மா வேற சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாது, ஒரு 18 நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க. இல்லைன்னா போய் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன் வைப்பேன். இந்த ராணி இருந்ததும் போதும் எல்லா வேலையும் மறந்துட்டேன். இப்போ ஒரு வேலை ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. எதை பண்ண எதை விடனே தெரிய மாட்டேங்குது. என்றைக்கும் ராணி பக்கத்தில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிச்சு வச்சுக்கிச்சு. இப்போ அது இல்லைன்னொன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இதில் என்ன பண்ணுறது, என்னத்தை சமைக்கிறது? என் ஒரு ஆளுக்கு என்னத்தை சமைக்கிறதுனே ஒன்றும் புரியலை. ஐயா நீ சமைக்காதியா, அங்கே சமைப்பாக, அங்கே வாங்கிட்டு வந்து நீ சாப்பிட்டுக்கன்னாங்க. என்னதான் அவர் அப்படி சொன்னாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நம்மளும் அங்கேயே சாப்பிட்டோம்னா எப்படி? ஏற்கனவே ராணி அங்கே சாப்பிடுது, வயசானவங்க, அவங்களுக்கே 1008 கஷ்டம் இருக்கும். இதில் நமக்கும் வேற செஞ்சுக்கிட்டு அவங்க சிரமப்படக்கூடாது, அவங்களுக்கு சிரமத்தையும் தரக்கூடாது. அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பருப்பு கிடக்குது, சிறுபருப்பும் இருக்குது. என்னத்தை செய்கிறது? சாம்பாரை வச்சுருவோமா? சாம்பார் அது பருப்பு வேகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருமே விறகடுப்பில் வைக்கிறதுனால. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி இருந்து வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி மட்டும் வெளியே போயிட்டா புருஷமாருங்க நிலம பெரும் திண்டாட்டம் சொல்றது. பொண்டாட்டிங்க வெளியே போயிருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சமயக்கட்டுக்குள்ளே போய் ஒரு 4 வேலையை வந்து கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா பெரும் சிரமம் தான். என்னடி சொல்கிற? தினந்தோறும் அடித்து கொடுமைப்படுத்துறானா? ஆமாம்மா, ஒரு நாள் விடலை. தினந்தோறும் காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்கன்னு அவன் பாட்டுக்கு அடிக்கிறாம்மா. எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலம்மா. இதுக்கு தான் அப்பயே தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னேன். கேட்டியா நீயே? காசை பார்த்தோன்னே நகையை பார்த்தோன்னே இவனை கட்டிக்கிறேன்ட்ட. இப்போ பாரு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு. சொன்னால் கொஞ்சமாவது கேட்கணும். கேட்காத பிள்ளைய நான் என்ன பண்ணுறது? நீ வேற போமா. அந்த வடிவு உங்ககிட்ட பேசுகிறானா? இல்லை, அவன் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் அந்த ரூமில் இருப்பான், நான் இந்த ரூமில் இருப்பேன். அவன் என்னை அடித்தா கூட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாமா. அப்படியே தான் இருக்கான். நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறான். ஓஹோ, சரி விடு, அவன் போனால் போய் தொலைகிறான். புருஷங்காரன் கூலி எதுவும் காசு கொண்டு வந்து தாரானா இல்லையா? இல்லைம்மா, அந்த ஆள் என்கிட்ட எங்கே பேசுறது? ராத்திரி ரூமுக்குள்ளே வந்தாலும் காலை முத்து கையை முத்து தலையை முத்துன்னு உயிரை போட்டு எடுக்கிறான். என் வீட்டில் அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தை கூட என் கையால் கழுவ மாட்டேன், நகத்துக்குள்ளே அழுக்கு போயிடும்னு சொல்லி. ஆனால் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறதா இருக்குமா. நீ எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குற? அதான் வீட்டில் இன்னொருத்தி இருக்கால, இத்தனை வருஷம் அவள் தானே செஞ்சா, அவளை செய்யட்டுன்ட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கிக்க. அட நீ வேற இல்லா, இவன் இருக்கானே இந்த தினேஷ், அந்த வீணா போனவன், அவன் என்ன சொல்கிறான்? அந்த பிள்ளை இத்தனை வருஷமாக வீட்டு வேலை பார்த்துச்சு, இனிமேல் நீ தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்றான். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? அவன் இதுதான் ஜாக்குன்னு சமையல் கட்டு பக்கமே வர மாட்டேங்கிறான். அப்படியே மேனாமினிக்கு மாதிரி வீட்டை கூட்டவும் இப்படி போகிறான் அப்படி வாரான். சமையல் கட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஏம்மா நம்ம வீட்டை எடுத்துக்க, ஒரு நேரம் குழம்பு வச்சினா 3 நேரமும் சூடு பண்ணி வச்சுக்குவோம். காலையில் ஒரு இட்லியை ஊற்றி அதே குழம்பு தான், மதியானத்துக்கு சோறாக்கி அதே குழம்பு தான், ராத்திரிக்கு தோசையை ஊற்றி அதே குழம்பு தான். ஆனால் இங்கே ஐயோ, காலையில் ஒரு டிஃபன் செய்யணும், அதுக்கு 2 வகை சட்னி அரைக்கணும், மதியானம் சோறாக்கணும், அதுக்கு வடை பாயசத்தோடு விருந்து வைக்கணும், ராத்திரிக்கு சட்னி அரைக்கணும், குழம்பு வைக்கணும், சாம்பார் வைக்கணும். இந்த மதியானம் வச்சுற சாம்பார் ராத்திரிக்கு இறங்க மாட்டேங்குது. என்னென்ன வேலை பார்க்குறான் தெரியுமா அந்த ஆள்? பெரும் கடுப்பாக இருக்குமா. நேற்று அப்படித்தான் சாம்பார் வைக்க சொல்லி அது ஏதோ கொஞ்சம் தண்ணியாக போச்சு, அதுக்கு என்னவோ என்னை போட்டு அடின்னு அடிச்சு விட்டாமா அந்த ஆள். அவனுக்கு கூடிய சீக்கிரத்தில் பாயசத்தை போட்டுருவாங்க. விடு விடு, நீ கவலைப்படாத. நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். ஆடி மாதம் பிறந்தோடனே நம்ம வீட்டை வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட விட்டு தொலைய மாட்டேன்ட்டான் விளங்காதவன். நானும் அதாண்டி நினச்சேன், பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சேன். படுபாவி விட்டானா கண்ணு முன்னாடியே அடிச்சில துரத்துனா. உங்கள் அப்பங்காரன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். பிள்ளை இப்படி ஒரு நிலமையில இருக்காளே, ஒரு வார்த்தை அவளை கூட்டிகிட்டு வருவான் வைப்பான், எந்த அக்கறையும் இல்லை. அவன் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா அவன் ஏதாவது பேசுவான். நான் ஒன்னால கட்டி வச்சேன், அதனால தான் அப்படி இருக்கான். அம்மா சரிம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். அந்த ஆள் வர நேரம் ஆயிடுச்சு, போய் நான் டீ வேற வைக்கணும். அதுவும் ஏலக்காய் இஞ்சி அது இதுன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வைக்கணுமாம்மா. என்னை பாடாக படுத்தி எடுக்கிறான். இதில் வேற ஒன்று அதிகமாக போய் கசந்து போயிடுச்சுன்னா அதுக்கும் திட்டான். இது கூட வாடி உனக்கு சொல்லி தருவாங்கன்னு. இதுக்கு தான் சொன்னேன், பெத்தாட்டா வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சமாக சமையல் கூட்டுக்குள்ள வந்து தொழில இந்த வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் சொன்னா கேட்டியா? இனிமேல் பார்த்தாலும் போன டிவின்னு உட்காந்துருந்தேன். இப்போ அந்த போன டிவியாக வந்து சோறு போடுது. அட போமா, நான் வைக்கிறேன். சரிடி, சரி, நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன். நீ அப்படியே கோயிலுக்கு சாமி கும்பிட்றேன்னு வா. ஏதாவது நான் செஞ்சு கொண்டு வரேன், சாப்பிட்டு போவேன். சரிம்மா, எனக்கும் எதுவுமே சாப்பிடாம நாக்கே செத்து போனாப்புல இருக்குது. நான் வரேன்.
என்ன சின்ன பொண்ணு, என்ன என் ஆத்தனார் வந்திருக்கு போல இருக்கு. அவள் என்னக்கா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வாரம் தானே வாரா. இதில் என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணி கொடுத்து புகுந்த வீட்டில் இருக்காளா இல்லையோ, வருஷத்துல பாதி நாள் உங்கள் வீட்டில் தான் இருக்கா. ஆமாம், நீங்கள் சொன்னாலும் 100ல் ஒரு வார்த்தைக்கா. நானும் இவளை சமாளித்து அப்படி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறது. என் மாமியார் ஒரு 2 வாரமாக ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடாமல் இருந்தேன். அதனால் ஃபோனு பேசாமல் இருந்துச்சு. நேற்று வம்படியாக அவங்க பையன்கிட்ட சொல்லி ரீசார்ஜ் பண்ணி விட்டே ஆகணுன்னு ஒரே ஆட்டம். அப்புறமேட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாரு. நானும் இங்கே ஃபோன் கொடுக்க மாட்டேன், ஃபோனும் பண்ணி தர மாட்டேன். அவரும் ஃபோன் பண்ணி தராமல் இருந்தார். அதனால் ஒரு 2 வாரம் அங்கே அமைதியாக இருந்தா. என் மாமியார் கறி என்னைக்கு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பேசினாலோ அடுத்த நாளே வம்படியாக பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டா. பெத்த தாயினா எப்படி இருக்கணும், பிள்ளைய வாழ வைக்க பார்க்கணும். உன் மாமியார் மட்டும்தான் இப்படி இருக்குது. போ இந்த என் வீட்டில் தான் எடுத்துக்க. எங்கள் அம்மா இருக்குது, அது எனக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அவங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். 1000 தான் அவங்க மாப்பிள்ளை தப்பு பண்ணாலும் என் மாப்பிள்ளை தங்கம், நீ தான் தகரம்னு சொல்லும். ஆனால் உன் வீட்டில் வரும் மாமியார் எப்படின்னு. இதில் வேற என் மாமியார் வேற பில்டப் போடும் பாருங்க. இங்கே பாருமா, என்ன மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இந்தா என் பிள்ளையெல்லாம் கட்டிக்கிட்டு போனாங்க. தினந்தோறும் மாமியார் குடைச்சல். என் பிள்ளை அந்த வீட்டில் வாழும்போதே அம்புட்டு கஷ்டப்பட்டு வாழுது. ஆனால் நீ பாரு, என் பையன் நீ கோடு கழிச்சா கூட தாண்ட மாட்டேங்கிறான். இப்படியாப்பட்ட குடும்பம் கிடைக்க நீ போன சினிமத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. எனக்கு வந்த ஆத்திரம் இந்த அந்தான்னு இல்லை, எனக்கு புள்ள குட்டின்னு ஒன்று ஆகி போச்சு. அதனால தான் சரின்னு அமைதியாக ஓட்டணுமேனு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. போனால் நாளை பின்ன வந்து எங்கள் அப்பா அம்மாவே என்கிட்ட திரும்பிக்கிட்டு பேசுவாங்க. அதனால் எவன் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு தான் அமைதியாக நான் இருக்கேன். நல்லது கெட்டதுக்கு பெற்றவங்க வீட்டுக்கு போகிறோமா அதோடு இருந்துக்கணும். சும்மா அந்த போகிறது வாரதெல்லாம் வச்சுக்கிட்டோன்னு வைங்க, அப்புறம் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால தான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா எனக்கு என்ன பை எடுத்துகிட்டு போக தெரியாமையே இருக்குது. இன்னத்துக்கும் என் ஆத்தனாரோட மாமியார்லாம் ரொம்ப தங்கமான மனுஷி. இந்தா இப்போ கூட பைய கூட எடுக்கலை. இந்தா டீ தூள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தவன் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்துட்டா. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுறது? இவ பிள்ளைய மட்டும் பரவாயில்லம்மா நீ வாமானுது. இந்த மாதிரி எங்கள் அம்மா கூப்பிட்டு நான் போயிருந்தேன். என் மாமியார் ஊர் முழுக்க நியாயம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி சந்தி சிரிக்கி அடிச்சிருக்கோம். 1000 தான் இருந்தாலும் ஓ மாமியார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்பத்தான். சரி வேலையை பாருங்க. இந்தா மூக்கு வெறுத்ததுங்க 2 வருதுங்க. துணியை துவங்கிட்டீங்கன்னா ஆளுக்கு நீ துவை நான் துவை நீ துவை நான் துவை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு விட்டாளுங்க. சரி நீங்கள் வரவும் வேணாம் ஒன்றும் வேணாம், நானே போய் துணியை துவைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆடி அசைஞ்சு வராளுங்க. சரி காதில் இது விழ போகுது, கம்முன்னு இரு. அப்புறம் உங்ககிட்ட தான் பிரச்சனை பண்ணுங்க. கட்டின பொண்டாட்டி நான் இங்கே குத்துக்கல்லாட்டம் தானே இருக்கேன். என்னைய கூப்பிட்டு காசு பணந்தெல்லாம் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான். ஆனால் இவளை மட்டும் கூப்பிட்டு காசை கண்ணில் காட்டுறான். மாமா எங்கம்மா கூப்பிட்டீங்க? படிவேங்கம்மா உள்ளே இருக்கா மாமா, இருங்க கூப்பிட்றேன். என்ன வீட்டில் வேலை எதுவும் இல்லையா? இல்லை டீ வைக்கிட்டா இல்லை காப்பி வைக்கிட்டான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். காசை கையிலே வச்சுக்கிட்டு நிற்கிறது. சொல்லுங்கள் பெரியப்பா. எப்பா கரண்ட் பில்லு கட்டணும், 4500 பில்லு வந்துருச்சு. கரண்ட் பில்லு போய் கட்டிட்டு இதில் ஒரு 500 ரூபா இருக்குது, ஒரு செலவுக்கு வச்சுக்க. சரிங்க பெரியப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வரன் ஒன்று வந்திருக்கு. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன பேசி முடிச்சிடலாமா? பெரியப்பா இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெரியப்பா. அதுவும் நிறைய பேர் மேலே இருந்த அந்த நம்பிக்கையே போயிடுச்சு பெரியப்பா. அதனால் எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியப்பா. இங்கே பாரு, காலத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு இது வேணும். ஒரு பிடிமானமும் இல்லாமல் நீ இருந்தீன்னா எப்படி? அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஊரில் எல்லா பயல்களுக்கும் கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, நம்ம பையனுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்புறம் இந்த காடு வேற தோட்டம் துறவெல்லாம் உங்கள் அண்ணனுங்களாம் வந்து பார்க்க போகிறானுங்க. நீ தான் இருந்து பார்க்கணும் வைக்கணும். அப்படி நீ ஒத்தலாம் இருந்து என்ன பண்ண போகிற? நம்ம காடுகரையே நீ பார்த்துக்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஏற்றப்பல ஒரு பொண்ணையும் உனக்கு பார்த்து அமைச்சு கட்டி வைக்கிறேன்.
புரியுதா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இப்படியே நீ காலத்துக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க. மாமா அவன் சொன்னா இப்போதைக்கு வேண்டாம் தான் மாமா சொல்லுவான். ஏம்மா பிள்ளைங்க வேணும்னு தான் சொல்லுங்க, அதுக்குன்னு பிள்ளைங்களுக்கு காலகாலத்தில் ஒன்று பண்ணி வைக்காம போய் சேர சொல்கிறியா? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? என்னடா பெரியப்பா இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நமக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலையேன்னு அவன் மனசில் வருத்தப்படக்கூடாது. அதனால தான் அவன் குணத்துக்கும் அவன் நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்லா படித்த பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பண்பான பொண்ணாக பார்த்து முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், புரியுதா? ஆ சரிங்க மாமா. என்னைக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லு, அன்னைக்கு போய் நம்ம பார்த்து முடிவு பண்ணுவோம். ஆ சரிங்க பெரியப்பா. ஏங்க வேலை வெட்டிக்கே போகாமல் இருக்கான், இவனை நம்பி எந்த பொண்ணு தான் வரும்? இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இங்கே பாரு, இந்த வீடு என்னோடது, இங்கே யாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு என்னோட முடிவு, சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு, தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா தொலைச்சி போடுவேன் சொல்லிட்டேன். அதுக்குன்னு இல்லை, இவனை எல்லாம் எந்த பொண்ணு கட்டிக்குவா? நான் பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக எதையுமே பற்றி யோசிக்காமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. ஒன்றை மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இருக்கிற இடத்துல மனசை மட்டுமே முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, புரியுதா? உங்கள் அக்காவை எடுத்துக்க, அவள் காலை கழுவி குடித்தா கூட உனக்கு அறிவுன்றது வராது. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு மருமவளாக வந்திருக்கலாம். ஆனால் அவள் காசு பணமே இல்லாத ஒருத்தனோட சந்தோஷமாக வாழ்ந்தாலும் போதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடினா பாரு. அவளோட காலை கழுவி குடித்தா கூட உனக்கு அறிவு வராது. நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, புரியுதா? ஒழுங்க மரியாதையே போயிடு. அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒரு வெங்காயத்தையும் இங்கே கிழிக்க வேணாம், போ. சொல்லுங்க. கொள்ளுப்பருப்பு கடையிறது எப்படி? ஏன் சமைக்கணும், அதான். எதுக்கு அங்கே தனியாக சமைச்சிக்கிட்டு அதை இங்கே சமைக்கிறேன்ல? நீயும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நானும் அங்கே சாப்பிட்டேன்னா அது அவங்களுக்கு சிரமம் இல்லையா? அதான் இங்கே ஒரு ஆள்னாலும் பரவாயில்லன்னு நானே எனக்கு ஆக்கிக்கிறேன், அதுக்கு தான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, முதல்ல கொள்ளு நல்லா வேக வைக்கணும், அதுக்கப்புறம் தான் கடையணும். அதுதான் எப்படின்னு கேட்டேன். ஆனால் அங்கே தான் கேட்கணுமா? ஏன் எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? அது வந்துமா, அதான் நான் வந்துட்டேனே. ஒரு 18 நாளைக்கு பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாதா? உடனே பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு அது எப்படி கிடையாது இது எப்படி கிடையாதுன்னு வந்து பேசுறது. இல்லம்மா. அம்மாயி அங்க பாருங்க, அக்கா. தங்கம், அம்மாயி, அம்மாயி, எப்படி அம்மாயி இருக்கீங்க? என்னை மன்னிச்சிருங்க அம்மாயி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அடே தங்கம், எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ நல்லா இருக்கல்ல, அது போதுண்டாம்மா. இல்லை அம்மாயி, உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது நான் சொல்லியிருக்கணும். சொல்லாம கொள்ளாம நான் இப்படி பண்ணினது தப்பு தான். இங்கே பாரு, உன்னோட சூழ்நிலையில யார் இருந்தாலும் இந்த தப்பை தான் பண்ணியிருப்பாங்க, விடு. அதனால என்னப்பா? எப்பா யார் இவங்க? இவங்க தான் ராணியை வளர்த்த அவங்க அம்மாயும் அவங்க தம்பியும். அப்படியா? அது சரி, இவங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சரி சரி, வந்தா உங்களுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க, நான் தான் வாரேன். சரிங்கம்மா. ராணி, முதல்ல வந்தவங்களை வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க வேணாம், உள்ள கூட்டிட்டு போவோம். வாங்கம்மா, வாப்பா. வாங்க அம்மாயி, வாங்க. சே, அவங்கள பார்த்தோன்னே என்னம்மா அழுகிறா ராணி, பார்க்கவே சங்கட்டமா போச்சு. இப்படி பாசமான உறவுகளை விட்டுட்டு ஒத்தையில வந்து இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அட, எதுக்கு கீழே உட்காருறீங்க? பாயில மேல உட்காருங்க, அது கட்டில் கிடக்கல, அதுல உட்காருங்க. இருக்கட்டும்பா, நான் யார் வீட்டுக்கு போனாலும் சரி இப்படி கீழே தான் உட்காந்து பழக்கம், நமக்கு மேலெல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லை. அம்மாயி மேலே உட்காருங்க அம்மாயி, எதுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க? அட, எனக்கு இதுவே பழகி போயிடுச்சு. நான் யார் வீட்டுக்கு வந்து மேலே உட்காந்துருக்கேன்? எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கு அம்மாயி. கண்ணுக்குள்ளேயே இருந்தடா, நீ எப்படி இருக்க என்னன்னு தெரியாம மனசு ஒவ்வொரு நிமிஷமும் பதறிக்கிட்டு தான் கிடந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் போன உசிரே திரும்ப வந்துச்சு.
அது சரி, நாங்க இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்கள் அம்மாயிக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணுன்ட்டு நான் எங்கள் கடை ஓனர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் இருந்துட்டு அவங்க ஃபோனில் போட்டோன்னே அது அவங்க சொந்தக்கார பையனோட நம்பருன்னு அதில் பேர் சேவ் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பி சொன்னோம், இந்த பையனும் பொண்ணு வந்தாங்களான்னு. ஆமாம், இந்த ஊரில் தான் இருக்காங்க, இந்த வழியில் தான் வருவாங்கன்னாங்க. அப்புறம் தான் சரின்ட்டு கிளம்பி வருவோமேனு வந்தோம். அப்புறம் வர வழியில கேட்டுக்கிட்டு வந்துடலான்ட்டு தான் அப்படியே ஒவ்வொரு வீடாக கேட்டு கேட்டு அப்படியே இந்த வழியில் போங்க இருப்பாங்கன்னாங்க. அப்புறம்தான் இங்கே வந்தோம். அட, நீங்கள் ஒரு தடவை ஃபோன் போட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. எப்படி தான் உங்களுக்கு தகவல் சொல்கிறது, எதுவும் பேசுறது வைக்கிறது, அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் நேரடியாகவே பார்த்து பேசணுன்ட்டு தான் வந்தோம். ஏம்மாயி, இது ஆடி மாதம் இல்லையாம்மா, அதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்கள பிரித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோன்ட்டு தான் வந்தேன். அம்மாயி, ஏற்கனவே அவர் இந்த வீட்லேயும் நான் அங்கே அம்மா வீட்லேயும் தான் இருக்கேன். ஏற்கனவே ஆடி மாதத்தில் நீங்கள் வெளியே போய் எங்கேயும் தங்க முடியாதுன்னு அவங்களே எங்களை அந்த வீட்லேயும் இந்த வீட்டில் ஒருத்தருமா வச்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம். அம்மா இப்படி இருந்தால் எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எதிர்த்த வீட்டில் அந்த அம்மாவும் ஐயாவும் எனக்கும் இவருக்கும் ஒவ்வொரு நல்லது கெட்டதுனாலும் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க வைக்கிறாங்க. நிஜமா அம்மாவே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்மா என் கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ தாண்டா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இத்தனை வருஷம் ஒவ்வொரு தடவையும் உன்னைய பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வரும்போதும் சரி, நீ நம்ம வீட்டுக்கு வரும்போதும் சரி, ஒவ்வொரு தடவையும் நீ கஷ்டப்பட்டு கண்ணீரும் கம்பளியுமாக தான் இருப்ப. அதை பார்த்து பார்த்து என்னைக்கு என் பேத்திக்கு இந்த சந்தோஷமும் என்னைக்கு திரும்பி கிடைக்குமோன்னு அத்தனை நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். எத்தனை கோயில் குளத்துக்கு போயிருப்பேன், ஆனால் ஒன்றும் நடந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஏன் காலடி மண்ணை எடுத்து உங்கள் 2 பேர்த்துக்கு சுற்றி போடணும். ஐயோ, வந்தவங்களுக்கு காஃபி தண்ணி கூட கொடுக்கல. இந்த இருங்க, ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்தா நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ வந்தவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு மட்டும் இரு, சரியா? இல்லைங்க, நான் செஞ்சுக்கிறேன், நீங்க இருங்க. இங்க பாரு, டீ தானே வைக்கணும், நான் வச்சுக்கிறேன், நீ கம்முன்னு உட்காந்துரு, சரியா? இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் அவங்க கூட உட்காந்து நீ பேசுற, நீ முதல்ல பேசு, நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால எதுக்கு போய் பால்லாம் வாங்கிட்டு அப்படின்ட்டு தான் எதுவும் வாங்கலை. இருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ தம்பி, இங்கே பாருங்க, நமக்கு இந்த பால் காப்பி அதெல்லாம் இல்லை. நீங்கள் வர காப்பி வச்சு கொடுத்தாம கூட போதும். அது கூட வேணாம், வர வழியில் நாங்கள் இவங்க கடையிலேருந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க. அட இருங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா, அந்த தம்பி உன்னை நல்லா வச்சுக்கிற அப்படியா? அம்மாயி, உண்மையை சொல்ல போகணுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அம்மாயி. உங்களையும் தம்பியும் நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், நம்ம ஒரு வீடு பார்த்தா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம், நம்ம கூடயே வச்சுக்குவோன்னு அவரும் சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோனையும் நாங்கள் வந்துடுவோம் அம்மாயி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்று மண்ணுமா சந்தோஷமாக இருக்கலாம். எனக்காக அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. என்னை ஒரு நிமிஷம் கூட எந்த கஷ்டமும் படுத்துறதில்லை. அதுதான் இப்பயே என் கண்ணாலேயே பார்த்தனே. அது சரி, அங்கே இப்போ எப்படி இருக்கு பிரச்சனை? என்னை தேடுறாங்களா? தேடுறாங்களாவா? நீ ஃபோன் பண்ணிட்டு வச்ச அடுத்த நிமிஷம் பையனுக்கு நல்ல சோறு கூட ஆக்கி கொடுக்கலையேன்னு சொல்லி ஒரு கறி எடுத்துகிட்டு வந்து ஆக்கி வாயில் வைக்கலை. அதுக்குள்ளே உன் சித்திக்காரியும் உங்கள் அப்பனும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. வந்து எங்கள் 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சிக்கிட்டு போய் பெரும் ரோதனை ஆகி போச்சு. ஐயோ, அடித்தாங்களா? அது எப்படி அடிப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. அதுவும் இல்லாமல் நான் வீட்டு வேலை பார்க்குறேன்ல, அந்த அம்மா அந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்காரும் வந்துட்டாங்க எங்கள் 2 பேர்த்தையும் வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்புறம் சித்திக்காரி முகத்தில் ஈ ஆடலை. அவள் உன்னை காசுக்காக இப்படி விற்றுப்புட்டா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். சொன்ன உடனேயும் அவளை பிடிச்சி திட்டினாங்க. அவள் விருட்டுன்னு ஓடிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த காஞ்சனா இருக்கால, உனக்கு பார்த்தாங்களா, அந்த கிழட்டு பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசுக்காக. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அவள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும், ஒருத்தர் யூஸ் பண்ண விஷயத்த கூட இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டா. அப்படியாப்பட்டவ எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கிட்டா? எல்லாம் காசு தான். காசு இல்லைன்னு வை, இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது.
அவளுக்கு 2 பேரையும் எச்சு கையில் காக்கா ஓட்டால மாட்டாளுக. 2 பேரும் கஞ்சனாலும் கஞ்சம், உலகமாக கஞ்சம். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? பணம் தான், பணமே வாயை பழக்கம். இவளுக்கு பழக்க மாட்டாளுகளா? பணத்தை பார்த்தோனையும் மனசு மாதிரி கிழட்டு பையன் கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ அப்படியே இருக்கான்றாங்க. அதை பற்றி ஒரு தகவலும் தெரியலை. ஐயையோ, இடுப்பொடிஞ்சு போச்சே.